இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் வந்து எலிப்டிக்கல் ஃபிரிஞ்சஸ். இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன apparatus வேணும்னா சோடியம் லைட் சோர்ஸ் தான் இருக்குது. அப்புறம் வந்து பெட் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். அதுக்கப்புறம் கீழே நைஃப் எட்ஜு. இதுக்கு வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸு கான்கேவாக யூஸ் பண்ணக்கூடாது, பிளேனாக கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி கீழே வந்து வெயிட் வந்து இப்போ 50 கிராமில் வந்து 100 கிராமில் வந்து எடுத்துகிட்ருக்கோம். முதல் வந்து 50 கிராமில் வந்து எடுக்கணும். அப்புறம் வந்து இதில் வந்து 2 மோட் இருக்குது எக்ஸ்பெரிமெண்ட் ரீடிங் எடுக்கிறது. ஒன்று வந்து லாங்கிட்யூடினல் வந்து, இன்னொன்று டிரான்ஸ்வர்ஸு அப்படிங்கிறது. லாங்கிட்யூடினலுக்கு வந்து இந்த 2 இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். இது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங், இது வந்து வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். இதை வந்து நம்ம லாங்கிட்யூடினலுக்கு வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி n-லேருந்து n+2 n+4 அப்படின்னு ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுக்கணும். அதே மாதிரி டிரான்ஸ்வர்ஸுக்கு வந்தால் இந்த 2ஐயும் கன்சிடர் பண்ணணும். இது வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங், இது வந்து வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். இது வந்து மேலேயும் அந்த ஃப்ரிஞ்சஸ்க்கு மேலே கீழே, அதாவது மேலே ரைட்டு கீழே லெஃப்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணி n+2 n+3 n+4 அப்படின்னு இது பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும். இது வந்து 2 இதுவுமே 50 கிராமுக்கு பண்ணணும், 100 கிராமுக்கு பண்ணணும். அவ்வளோதான். n+4 சொல்கிறேன், n+4 பார்க்கலாம்.